ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாராஜ்யை நமஹ. ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வர்யை நமஹ. ஓம் சிதக்னிகுண்ட சம்பூதாயை நமஹ. ஓம் தேவகாரிய சமுத்யதாயை நமஹ. என்ன யாது எவனோ கிழிஞ்சு போன புடையெல்லாம் கொடுத்துருக்கான் பணக்காரன். இதை வச்சு அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணிருக்கேன். இது பாவம் இல்லையா? சரி, தெரியாம நடந்து போனதுனால அம்மா மன்னிச்சிருவா. இந்த நல்ல புடவைய நாள் எடுத்து வச்சுப்பா. அப்புறம் அபிஷேகத்துக்கு இந்த கிழிஞ்சு போன புடவையெல்லாம் ஏதாவது துணிமணி இல்லாத ஏழை கொடுத்தா நீங்க செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் நான் தாடுறேன். இந்த அதை நீ எடுத்துக்கோ, இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இல்லைங்க, என்ன மூட்டை 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 முடிக்கிறேன். நான் ஒரு கொடை வியாபாரி, ஐயா கிட்ட விற்கலான்னு கொண்டாங்க. ஐயாவுக்கு எந்த ரகமும் பிடிக்கல அப்படின்னு நான் சொன்னதை நீ சொல்ல வேண்டியதானே? அப்படியா? அத கொஞ்சம் இறக்கி வைங்க. அது என்ன ரகம்னு நான் பாக்குறேன். இதெல்லாம் நம்ம பக்கத்து கிராமத்துல நெய்கிற நூல் புடவை. இது நமக்கு லாய்க்கல. போடையா லாய்க்கு இருக்கா இல்லையான்னு புடவைய பார்த்து தீர்மானிக்க வேண்டியவ பொம்பளைதான். கொடுமையே உருவான துரியோதன கூட்டம் பாண்டவர்களுக்கு எத்தனையோ பாதகங்களை செஞ்சாங்களே. அப்பவெல்லாம் நடந்துச்சா பாரத யுத்தம்? ராஜசபையில பல பேர் பார்க்கும்படியா அந்த பத்தினி தெய்வம் பாஞ்சாலியின் புடனே உருவி எறிஞ்சானுங்களே. அதனால தான பாரத யுத்தமே மூட்டு அந்த துரியோதன கூட்டமே பூண்டாளாட்டு போச்சு. அதுக்கும் கண்ணி காமாட்சிக்கு அர்ச்சனை செய்த புடவைகளை களவாடிட்டு வந்து வச்சிருக்கீங்களே. இதுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம குடும்பம் கிடைக்குமா? என் மனம் கிடைக்குமா? நான் உடுத்தி இருக்கிற சேரையும் கிடைக்குமா? இவங்களுக்கெல்லாம் தட்டு கொண்ட போய் அதெல்லாம் என்னடா நாங்க மண்டபத்திலே சாப்பிட்டு வந்தாச்சு. இப்பயே நீ உன் குழந்தைங்க உன் கொண்டாடி எல்லாம் கண்ண துணியோட வெளியே போங்க. கட்டின துணியோட இப்பவே வீட்டை விட்டு வெளியே போகணுமா? வேணாம், இந்த வேலை சாப்பாட்டை வேணா முடிச்சுக்கிட்டு போங்க. எது கண்ணு? வாங்கின கடனுக்குப்பா. அவ்வளவு பெரும் பணமா உங்ககிட்ட நான் வாங்கிருக்கிறேன். கணக்கு புரியாம பச்சை புள்ள மாதிரி இந்தாப்பா, சிரிச்சுட்டா தொகை குறைஞ்சிடுமா? உன் சொத்துக்கு மேலேயே கடன் வாங்கியிருக்கப்பா. செண்பகம், என்ன இது அண்ணன் என்னமோ சொல்லுது? கொஞ்சம் அப்படி எவ்வளவு தொகை கொடுத்திருக்கீங்க? நீங்க எவ்வளவு தொகை வாங்கியிருக்கீங்க? 500 6 தடவை வாங்கியிருக்கோம். போய் யார் சொல்றது? நீ சொல்றது மெய்தான். என்னன்னு நீங்க சொல்லுங்களேன். 6 தடவை கொடுத்திருக்கிறேன். 10,000 சரியாவே சரியாது. நீ கிடையாதுன்ட்டா எப்படிமா? பத்திரம் இருக்கு, படிச்சுக்க. அதுல உன் புருஷன் கை நாட்டு இருக்கு, பாத்துக்க. சாட்சிங்க இருக்காங்க, கேட்டுக்க. ஏன்டா கண்ணுங்களா? ஆமாங்க, அண்ணா 60,000 கொடுத்துருக்காருங்க. மார்த்தாண்டம், அந்த பத்திரத்துக்கு பாக்கலாம். பத்திரத்தை கொடுக்கறதா? வேணா காலைங்கிற படிச்சுக்கோ. மார்த்தாண்டம், நீ அயோக்கியத்தனம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சண்டாளா! எது நம்பிக்கை துரோகம்? தம்பி கை நாட்டி வச்சது வெத்து கடிதாசில தானடா. வெத்த கடிதாசியா இல்ல எழுதுன கடிதாசியான்னு கச்சேரியில வந்து நிரூபிச்சுட்ட. கச்சேரியா? வேற வழி
பெரிய குடும்பத்துல பிறந்தவனாச்ச கச்சேரிக்கு இழுத்து கை கட்டி நிக்க வச்சு தொண்டனக்கான் மோளை அடிச்சு ஊரே கூட்டி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப வேணாம காதோட காது வச்சு கமக்கமா அனுப்பலாமேன்னு நினைச்சேன். அதுக்கு நீ கொடுத்து வைக்கல. நான் என்ன செய்யறேன்? வா கச்சேரிக்கு வந்து துறைய பாரு. தம்பி என்னடா செய்ய போற? போய் சாட்சிகள் எடுத்துக்கிட்டு போறாண்டா கச்சேரிக்கு. எனக்காக காமாட்சி சாட்சி சொல்ல வருவான்னு சொன்னியாடா? இப்பவும் சொல்றேன்னே, எல்லாத்துக்கும் சாட்சியா நிக்கிற என் தாய் காமாட்சி எனக்காக சாட்சி சொல்ல வருவா 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 காமாட்சி வருவா சாட்சி சொல்ல வருவா. இது ரிப்பீட் பண்ணமே. இப்ப மட்டும் இல்ல துரை, இனி எத்தனை தென்பு எடுத்தாலும் இதையே தான் சொல்லுவேன். என் தாய் காமாட்சி எனக்காக சாட்சி சொல்ல வருவா. Silence. This is not temple. This is court. முத்து, இப்ப சொல்லு, இந்த 6 பேப்பர்ல இருக்கிற கை நாட்டு நீ வச்சதானே? கை நாட்டு நான் தான் வச்சேன் துரை. ஆனா 60,000 ரூபாய் வாங்கல, 3,000 ரூபாய் தான் வாங்கினேன். நான் கை நாட்டு வைக்கிறப்போ அந்த கடுதாசில ஒண்ணுமே எழுதப்படல. வெத்து கடுதாசில தான் நான் கை நாட்டு வச்சேன் துரை. What are you talking? என்ன பேசுற மேன்? நீ படிக்கலைனாலும் பணக்காரன். இப்படி ஒரு உறுதி பத்திரம் எழுதணும், அதுல மேட்டர் எழுதணும், அது அமௌண்ட் தொகை அதை குறிக்கணும், அப்புறம் உன் சைடுல ஒரு ஆள் சாட்சி கையெழுத்து போடணும். இதெல்லாம் உனக்கு தெரியாது? நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சும் எதுக்காக மேன் வெத்து பேப்பர்ல கை நாட்டு போட்டு? நான் தான் சொன்னேன் துரை, என் தாய் காமாட்சி எனக்காக சாட்சி சொல்ல வருவான்னு. என்ன மேன் சொன்னதே திரும்பி சொல்றேன். நீ காட்டியதையே திரும்ப திரும்ப காக்குறிய துரை. நான் இவருடைய மனைவி. இந்த வழக்குல எனக்கு தெரிஞ்சதை சொல்ல துறை எனக்கு அனுமதி கொடுக்கணும். சொல்லு. துறை, இவருக்கு தெரிந்து இந்த பணம் வாங்க தொடங்கி 10 நாள் தானது ஆச்சு. அந்த பணத்தை எல்லாம் கன்னி பெண்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தவிர எங்க சொந்த செலவுக்கு ஒரு செப்பால் எடுத்து காசு கூட நாங்க செலவு பண்ணிக்கல துறை. ஒரு பந்திக்கு 101 இலைங்கிற கணக்குல ஒரு நாளைக்கு 2-3 பந்திக்கு சாப்பாடு போடும். அதிகபட்சம் 500 பேருக்கு சாப்பாடு போட்டதை வச்சுக்கிட்டாலும் இந்த 10 நாள்ல 5000 பேர் தானுங்க சாப்பிட்டு இருக்க முடியும். அந்த 5000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு 60,000 ரூபாய் ஆயிருக்குங்களா? சொல்லுங்க துரை. துரையவர்களே, இந்த புள்ள பாவம் புருஷனை பத்தி தெரியாம பேசுது. நான் கேட்கிறேன் துரையவர்களே, ஏதோ அன்னதானம்னா கூன் பொருடு வயசானவங்களுக்கு அன்னதானம் பண்ண வேண்டியதுதான். இவன் என்னடான்னா கன்னி பொண்ணுக்கு அன்னதானம் பண்றானே, சபலம். ஏதோ கன்னி காமாட்சி பூஜைன்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்க கன்னி பொண்ணெல்லாம் கூட்டு வந்து அதுல மூக்கு மொழியமா இருக்கிறதா தனியா அழைச்சிட்டு போய் அதுக்கு நகை நட்டன்னு வாங்கி கொடுத்து என்கிட்ட இருந்து 60,000 ரூபாய் வாங்கி ஊதி தள்ளிட்டா துரையவர்களே. This all unnecessary talk. This is only purely civil case. இதிலே ரைட்டிங், அதாவது எழுத்து தான் பேசும். அதன்படி பார்த்தா 60,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கும். தீர்ப்பு நாளைக்கு சொல்லப்படும். வெறும் எழுத்தையும் காகிதத்தையும் வச்சு நீ என்ன வேணுமானாலும் தீர்ப்பு சொல்லு. ஆனா நான் கனவுலையும் நினைச்சு பார்க்காத படுபாதகத்தை நான் காசு கொடுத்து செஞ்சிட்டேன்னு அபாண்டமா என் மேல பழிய சுமத்திட்டான் துரை. ஒண்ணு சொல்றேன் துரை, உங்களுக்கு என் வீட்டுக்கு வந்த கன்னி பெண்களை என் தாய் காமாட்சியுடைய சுரூபமா நினைச்சு நான் சாப்பாடு போட்டது சத்தியமா இருந்தா அதே சத்திய ரூபிணி என் தாய் காமாட்சியை சாட்சியா வந்து அந்த சத்தியத்தை உனக்கு புரிய வைப்பாதுற. மோசம் பண்ணிட்டா. என்னங்க மோசம் பண்ணிட்டா? ஒண்ணு இல்ல, அவ பெரிய ராசா வீட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் போறவா இந்த ஏழை வீட்டு சாப்பாட்டுக்கு வருவாளா? ஒண்ணு நான் என்ன நினைக்கிறேன், நடப்பா வீட்டு சாப்பாடு நமக்கு ஒத்து வராது, நான் வரலன்னு சொல்லியிருந்தா நம்ம 9 அந்த அம்மா கிட்ட போறோமா இல்ல போக முடியுமா? பெரிய இடமாச்சு, நம்ம கொடுத்து வச்சதா அவ்வளவுதான் நம்ம இருக்க போறோம். அதை விட்டுட்டு நம்மளை கடன்காரனாக்கி குடும்பத்தோட நடுத்தரில் நிக்க வச்சு தம் பிள்ளைங்களையே பிச்சை எடுக்கிற நிலையில விட்டுட்டா நம்மளையே சாப்பாடு கூப்பிடுவோன்ற இடத்துல எவ்வளவு செஞ்சுட்டா. அது செஞ்சது கூட பரவாயில்ல. You sit down. That's all right, mother. You honorable judge. Yes. Mother, இப்போ நீங்க இங்க வரலன்னா நானே உங்களை பார்க்கிறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கும். Why? Mother, ஒரு வழக்கில நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது my hand கை எழுத முடியல, சுண்டி இழுக்கணும். அது உங்க ஆவி பிரியிற சிக்னல் தான் ஒண்ணு. I felt நான் ரொம்ப துடிச்சு போச்சு மதர்.
என்ன வழக்கு? மம்மி அது இந்த காமாட்சி அம்மன் கோயிலே இடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலே. ஓ, that innocent boy. The same innocent boy. அந்த ஆள் நம்ம தர்மகர்த்தாகிட்டே 60,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்குது. இவன் சொல்றான் 3000 தான் சொல்றான். அது உறுதி பத்திரம், ஆல் விட்னஸ், அப்புறம் இது இந்த கை நாட் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆல் ரைட். இதுல உன்னுடைய தீர்ப்பு என்ன? மதர், சட்டப்படி 60,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தொகையை கொடுக்கணும். முடியல அந்த இன்னோசென்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஜப்தி பண்ணணும். திஸ் இஸ் மை ஜட்ஜ்மெண்ட். இதுதான் உனக்கு எழுதவல்ல. எஸ் மதர். மை சன் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த பேரு எழுது. மதர், இது எழுத வருது. மதர் மேரி எழுது. மதர், இதையும் எழுத வருது. அந்த இன்னசென்ட் பாய் சொன்னது சத்தியம். எழுது. மதர், இதையும் எழுத வருது. உன்னுடைய பழைய தீர்ப்பு எழுது. அந்த இன்னசென்ட் நிரபராதின்னு எழுது. முதல்ல எழுத நினைச்சது மனுஷனுடைய தீர்ப்பு. இது தெய்வத்தின் தீர்ப்பு. Understand, my son? Thank you, mother. Thank you. தீர்ப்பு நம்ம பக்கம் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, நம்ம பணம் கொடுக்க வேண்டாம்னு கலெக்டர் சொல்லிட்டாருங்க. டாக்டர், இப்ப மதர் பொசிஷன் எப்படி இருக்கும்? காலையில இருந்த நிலைமை அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும்போது மதர் கோர்ட்டுக்கு வர எப்படி அலோவ் பண்ணீங்க? யார் அலோவ் பண்ணா? யார் கோர்ட்டுக்கு வந்தா? மதர் வந்தாங்களே. மதர்? எஸ், கோர்ட்டுக்கு வந்து என்னோட பேசினாங்களே. Sir, God promise. உங்க மதர் இந்த பெட்டை விட்டு நகரவே இல்லை. நாங்க 2 பேரும் விட்னஸ். என் வீட்டுக்கு வந்த கண்டிப்பெண்களை என் தாய் காமாட்சியுடைய சுரூபமா நினைச்சு நான் சாப்பாடு போட்டது சத்தியமா இருந்தா என் தாய் காமாட்சியை சாட்சியா வந்து அந்த சத்தியத்தை உனக்கு புரிய வைப்பாதுரு. ரொம்ப பெரிய பக்தன். என்ன துறை? நீ சொன்னது நடந்து போச்சு. என்ன? தாய் வருவா, காமாட்சி சாட்சி சொல்ல வருவான்னு சொன்னே. ஆமா சொன்னேன். வந்துட்டான். என் தாய் ரூபத்திலே உன் தாய் கோர்ட்டுக்கே வந்து சத்தியத்தை ப்ரூவ் பண்ணிட்டான். எங்க அம்மா இருக்கிறாள, காலத்துக்கும் கடுமையான சோதனைகளை கொடுத்து அவளையே கண்டபடி திட்ட வச்சிடுவா. இப்போ கோர்ட்டுக்கு வந்து போல அந்த மாதிரி கணத்துல வந்து எதையாவது செஞ்சுட்டு இப்ப பேசுறாப்பா போடுவா. நம்மளால செக்ரட்டரி, அரெஸ்ட் மார்த்தாண்டம் இமிடியேட்லி. அண்ணே, அண்ணே, இல்லடா அண்ணே, வெட்டு காயத்துல கைராட்டு வாங்கிக்கிட்டு நம்ம முத்துவுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த உண்மை நம்ம கலெக்டர் துறைக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு? அது எப்படா தெரியும்? ஐயோ, தெரியாமலாம் அவங்களை கைது பண்ண சொல்லி உத்தரவு போடுவாங்க. ஆமா, உத்தரவு போட்டுட்டாங்க. காவலாளிங்க தேடிக்கிட்டு வராங்களே, கைது பண்ண. இல்ல, கைது பண்ண நல்ல காலமாக கூட்டி வண்டியை தயார் பண்ணி வை. நான் வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாம் இப்பயே வந்து ஊருக்குள்ள இருக்க ஓட ஓட. Thank you.